வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் தமிழ்வேந்தன். இப்போ நேராக ஜெர்மனிலேருந்து சுவிஸ் நோக்கி பயணம். ஆஃப்டர் பிளாக் ஃபாரஸ்ட் மிக அற்புதமான லேண்ட்ஸ்கேப்புடன் கூடிய ஜெர்மனிலேருந்து சுவிட்சர்லாந்து நோக்கி பயணம். இதுதான் அந்த எல்லோ கலர் ஃபுல்லாக அந்த சீட்ஸ் கடுகு குடும்பத்தை சார்ந்த பயிர். போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் என்னுடைய லேண்ட்ஸ்கேப்போட அழகுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் அவ்வளோ க்ரீனிஷ் ஃபீல்டு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஸ்காஃபர்சன் அந்த ஏரியாவுக்கு போய்ட்டுருக்கோம். பார்டர் ஆஃப் சுவிஸ். ஜெர்மன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் கிளாஸான அக்ரிகல்ச்சர் லேண்டு. ரெண்டு பக்கமும் ரோடு, ரெண்டு பக்கமும் பெரிய என்ஹெச். அது ஆக்சுவலாக சப்ரோட்ஸும் நிறைய, சின்ன சின்ன அழகிய கிராமங்கள், ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இப்போ ரெயின் ஃபால்ஸ் பார்க்க வந்திருக்கோம். லாங் வியூவே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது குட்டி நாயகரா அது ஆக்சுவலாக. நாங்கள் போன டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் 4 மணிக்கெல்லாம் அந்த போட்டிங் டிக்கெட் முடிஞ்சிடுச்சு. அதனால் எங்களால் போட்டிங் போக முடியல. கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது நயகரா தான். அந்த அளவுக்கு ஃபோர்ஸான வாட்டர், கிளியரான வாட்டர். லாங் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு நகரத்துக்கு நடுவில் இந்த ஆறு ஓடி வந்து நீர்வீழ்ச்சியாக மாறி இருக்கு. நல்லா அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட் இது. நயகரா ஃபால்ஸில் இருக்கிற மாதிரியே மெய்ட் ஆஃப் த மிஸ்ட், அதாவது அருவிக்கோட கிட்ட போட்டை கொண்டு போயிட்டு அந்த அந்த சிதற நீர் திவளைகள் அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும். அதுதான் மெய்ட் ஆஃப் த மிஸ்ட்னு சொல்லுவாங்க நயகராவில். ஆக்சுவலாக இது சுவிஸ்ஸு தான். ஏன்னா இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துலேயே இது கொடியை நட்டு வச்சுருக்காங்க. கீழே இறங்கி வந்துட்டோம். ஆக்சுவலாக ரிவரோட பேங்க். பாருங்க, இந்த அருவி கிட்ட போகுது அந்த போட்டு. நல்ல கிளைமேட் சுவிஸ் இல்லையா? அருமையான கிளைமேட். அருவியும் கடலையும் எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நல்ல பிரம்மாண்டமான இடம். இது பின்பக்கம் ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு. இங்கே ஒரு மும்பை வாலா ஒரு அருமையான டீ ஸ்டால் வச்சுருந்தார். சுட சுட பஜ்ஜியும் ஒரு அருமையான டீயும் கிடச்சிது. ஒரு டீ 100 ரூபா.
நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக செட்டில் ஆகிருக்கார். அந்த அருவியோட சாரல் மழை ஓசை, அந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்கு. அருவியை பார்த்து முடிச்சுட்டு இப்போது நாங்கள் ஹேடில்பர்க் போகிறோம். ஹேடில்பர்க்ன்றது சுவிஸில் ஒரு இடம். அங்கேருந்து தான் மவுண்ட் ஐட்டிஸ் போனோம். தூரத்தில் தெரியுது பாருங்கள், எல்லாமே ஆல்ப்ஸ் மலைத்தொடர். அந்த மலை முகடுகள் ஃபுல்லாகவே வெண்பனி தோற்றம். இதுதான் சுவிஸ். ஒரு அழகான ஒரு கிராமத்து வழியாக தான் போயிட்டுருக்கு. சுற்றி புல்வெளி, அழகாக வீடு, மலை சார்ந்த இடம், கிளைமேட். இந்த யூரோப் பேக்கேஜ் டூரில் வந்து சுவிஸ் மட்டுமே தனியாக பார்க்க வேண்டிய இடம் அது. ஏன்னா மெயினான இடத்துல மட்டும்தான் கொண்டு போய் காமிச்சிட்டு அதோடு முடிச்சுக்கிறாங்க. ஆனால் சுவிஸில் இந்த கிராமங்களுக்கு உள்ளே போகும்போது தான் அந்த சுவிஸோட உண்மையான அழகு தெரியும். அதாவது இப்போவும் காஷ்மீர் கூட போனாலும் காஷ்மீரை தாண்டி அந்த இமயமலை அடிவாரம் அந்த மலைப்பகுதிகள் போகும்போது தான் அதனுடைய இயற்கை அழகு தெரிகிற மாதிரி இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களோட அழகு, நகரத்தை விட அழகு வந்து கிராமம்தான். ஸோ அங்கே இருக்கிற அந்த வீடுகளை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பாக ஸ்விஸ்ஸுன்னு மட்டும் தனியாகவே டூர் போகணும். அப்படி போனால் தான் இன்னும் நிறைய ஏரியாக்களை நம்மளை பார்க்க முடியும். நல்ல பசுமையான இடம். பாருங்கள் எவ்வளோ அழகான மலைத்தொடர். பனி, இது கோடை காலம் ஆக்சுவலாக. அதுலேயே வந்து அந்த பீக்கில் மட்டும்தான் பனி இருக்குது, மற்றபடி மலையில் இல்லை. ஆனால் அந்த டைமில் நல்ல பனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூடிட்டு இருக்குமா, ஒயிட் கலரில் இருக்கும். இதுவே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. அருமையான வியூ. மலையும் மலை சார்ந்த இடமும் தான் சுவிஸ். அந்த வேலிக்குள்ள ஒரு கிராமம் இருக்கு. இந்த ஏரியா வந்து லுக்கேன். எவ்வளோ மாதிரி இடம். ரெஸ்டாரண்ட், ஹோட்டலை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நைட்டு ஹால்ட்டாங்க. 3 nights சுவிஸில் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க.
ஜெர்மனிலேருந்து மலை மேலே ஏறி பிளாக் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வரும். அதுதான் லேண்ட்ஸ்கேப் பாருங்க. அழகான வீடு புல்வெளிக்குள்ள. ஃபுல் ஸ்விஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.